மூலிகை காப்போம் அன்பர்களுக்கு வணக்கம். நான் கண்ணகி ராஜகோபால். நாம் இன்றைக்கி முள் சீத்தா அப்படிங்கிற ஒரு மரத்தை பற்றி பார்க்கலாம். இது ஒரு குறு மரம். இதோட பழம் பார்த்திங்கன்னா மேலே முள்ளாக இருக்கும். கிட்டத்தட்ட துரியன் பழத்தை சின்னதாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அது. இந்த பழம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய கிடைக்கிது. இந்த மரம் பெரும்பாலும் மலையடி வாரங்களில் நிறைய இப்போ பயிர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோட தேவை அதிகரிப்புனால இதை பயிர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த முள் சீத்தா எந்த நோய்க்கு மருந்தாக பயன்படுதுன்னா, முக்கியமாக புற்றுநோய். அது எப்பேற்பட்ட புற்றுநோயாக இருந்தாலும் சரி, எந்த வகை புற்றுநோயாக இருந்தாலும் சரி, அதுக்கு இதை மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதாகவும் மருத்துவ உலகம் இதை ஆராய்ச்சி பண்ணி இதை சொல்லியிருக்கிறதாகவும் நிறையா இப்போ மக்கள்கிட்ட ஒரு பெரிய விழிப்புணர்வே வந்திருக்கு இந்த முள் சீத்தா பற்றி. இந்த முள் சீத்தா இலையாகவும் எடுத்துக்கலாம், பழமாகவும் எடுத்துக்கலாம். இந்த முள் சீத்தா இலையை ஒரு ஒரு 5 இலை எடுத்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை வச்சு அதை ஒரு 100 ml காய்ச்சி அதை காலையில் 50 ml, சாயந்தரம் 50 ml இந்த மாதிரி குடிச்சிட்டு வரும்போது ஆரம்ப கட்ட புற்றுநோய் குணமாகும். ஒரு 2ஆம் நிலை 3ஆம் நிலை புற்றுநோய் கூட இதுக்கு கண்டிப்பாக குணமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த பழத்தையும் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த சிரப்பு சர்பத்து மாதிரிலாம் அந்த பழத்தை இன்றைக்கி விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கிடைக்கிறவங்க வீட்டில் இருக்குது அப்படிங்கிறவங்க ஒரு அதாவது பிரச்சனை இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா மாதத்துக்கு ஒரு தடவை இந்த இலையை போட்டு கஷாயம் மாதிரி குடிச்சிட்டு வரலாம். பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா இதை தொடர்ந்து எடுத்துக்கலாம். தொடர்ந்து 50 ml தினமும் எடுத்துகிட்டு வரும்போது அந்த புற்றுநோய் செல்களை அழித்து மற்ற உறுப்புகளுக்கு அது பரவாமல் தடுக்கக்கூடிய சக்தி இந்த முள் சீத்தா இலைக்கும் பழத்துக்கும் உண்டு. அதனால் இது ஒரு பெரிய மருத்துவமாக இன்றைக்கி மக்கள்கிட்ட போயிட்டுருக்கு. இதோட தேவை அதிகரிப்புனால இப்போ இதை விவசாயிகள்லாம் கூட பயிர் பண்ணி இந்த பழத்தை நிறையா மற்ற இடங்களுக்கு ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்காங்க. இது மலேசியா இந்த மாதிரி ஆசியா நாடுகளில் இது அதிகமாக பயிர் பண்ணுறாங்க. அதை பயன்படுத்தவும் செய்கிறாங்க. புற்றுநோயினாலே அது இப்போ அந்த முள் சீத்தா தான் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு மக்கள் வந்திருக்காங்க. இது எல்லா இடத்துலையும் வளரக்கூடியது. இது வறண்ட பகுதிகளில் கூட இது வளரும். அதனால் மாடி தோட்டமாக இருக்கட்டும், வீட்டு தோட்டமாக இருக்கட்டும், உங்கள்கிட்ட இடம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 10 கன்று வச்சா கூட அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு நிறைய ஒரு பயனுள்ளதாக அமையும். இந்த முள் சீத்தா பழத்தை நான் வெட்டி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ எங்கள் வீட்டில் இது நான் வளர்த்து அதை பறித்தது இது நான் உங்களுக்கு வெட்டி காமிச்சிருக்கேன். உள்ள வெள்ளையாக இருக்குது. அதனால் இந்த சதை பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதுவே பார்த்திங்கன்னா இலையும் அந்த மாதிரி நம்ம கஷாயமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பல அற்புத மூலிகைகளை பற்றி நம்ம சேனலில் வந்துகிட்ருக்கு. மறக்காமல் மூலிகை காப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.